அவர் உங்களை கம்ஃபர்ட் பண்றார், தேற்றுகிற தேவன். இந்த கோலும் தடியும் ஓகே, இது ரெண்டு விதமான ஒரு காரியம் இருக்குது. ஓகே, கோல் சொல்லும்போது ஒன்று யூ ஷேப்ல இருக்கும், அப்படியே அம்ப்ரெல்லா பார்த்துருக்கீங்கன்னா வளைஞ்சிருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். தடின்னு அப்படின்னு சொல்லும்போது ரோத்தாம இருக்கும். இது ரெண்டும் எண்ணெய் தேற்றும். என்ன பண்றது? எண்ணெய் தேற்றும். ஒரு மேய்ப்பனா இருந்து நம்மளை தேற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த கோலும் தடியும் இது அது எதை குறிக்குதுன்னா, ஒரு மேய்ப்பனுக்கு உள்ள அதிகாரமும் வல்லமையும் ஆடுகள் மேல. அதே கோலும் தடியை தூக்கும் பொழுது அதெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருங்க. ஓ, நம்மளுக்கு அடி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி. கோலை தூக்கும் பொழுது நடத்த போறோம் நம்மளுக்கு தெரியும். அதுங்களுக்கு லாங்குவேஜ் இருக்குது. ஹல்லேலூயா. அதுங்களுக்கு புரியும் அந்த கோலும் தடினா என்ன, அதுங்களுக்கு நல்லது. அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அதிகாரத்தையும் வல்லமையும் வைத்திருக்கிறார். இதன் மூலியமாக நம்ம எல்லாத்துக்கும் பைபிள் இருக்குது, அந்த மாதிரி கர்த்தர் கொடுத்திருக்க. இதுதான் கோலு, இதுதான் நம்முடைய தடியர். ஒரு 4 விதமான கதை பார்த்தோம் உங்களுக்கு. முதலாவது ஓகே, இந்த கோலும் தடியை கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அட்டாக் பண்ற மிருகம், இந்த ஹைனாஸ், அப்புறம் சிங்கம், கரடி, ஓகே, லெப்பர்ட், இந்த நரி, இதெல்லாம் வரும் பொழுது முதல்ல இந்த மேய்ப்பன் பயன்படுத்துறது அந்த தடி. அந்த கோலின் தடியை எடுத்து அப்படியே விசிறும் போது அதெல்லாம் ஓட ஆரம்பிக்கும். ஓகே, அவருடைய வார்த்தை நம்மளுக்கு சோதனையை மேற்கொள்ள உதவி செய்யும். சோதனைகள் அப்படின்னு சொல்லும்போது சிங்கத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி, ஆமாவலியா, அதை மேற்கொள்றதுக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு உதவி செய்யும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த வளைஞ்சு இருக்கிற அந்த 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 கோல் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும், அந்த மந்தையை விட்டு ஓட பார்க்கும் சில ஆடு. ஓகே, அது திடீர்னு ஏதாவது நடந்துடும். ஓகே, அது பயந்தாலும் சரி, இல்லை சொந்தமாக யோசிச்சாலும் சரி, அப்படியே ஓட ஆரம்பிக்கும். ஒன்று அந்த காலை பிடிச்சி அப்படியே இழுக்க முடியும், இல்லை அந்த கழுத்தை பிடிச்சி இழுக்க முடியும். அதோட பர்பஸ் அதுதான், அதோட பர்பஸ் அதுதான். ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சிலே பாருங்களேன், அப்பப்போ ஏதாவது ஒன்று ஆயிரும், திக்கின்னு காணா போயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா வந்து நிற்கும். ஆமா, ரொம்ப நாள் பார்க்குறேன், என்னாச்சுன்ட்டு. இல்லை உங்களை தப்பா புரிஞ்சுட்டேன்னு சொல்லும். ஒன்று போகிறதுக்கு முன்னே சொல்லிட்டு போகணும், ஏன் போகிறேன் அப்படின்ட்டு. ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டு யாரோ சொன்னாங்க, யாரோ பேச்சு நம்பினேன்னு அப்படின்னு ஆயிரும். ஹல்லேலூயா. இது நார்மலாக நடக்கும். ஆனால் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தரோட மந்தியா இருக்க நம்ம வார்த்தையின் மூலியமா கர்த்தர் மறுபடியும் நம்மளை இழுப்பார். எந்த பாதையில் இருக்கணும், நம்ம எங்க இருக்கணும் நம்ம காமிக்கிறதே கர்த்தருடைய வார்த்தை. மூன்றாவது, அந்த தடியை வைத்து தான் மேய்ப்பன் பண்ணுவாரு, அந்த ஆடுகளை ஆராய்ந்து பார்ப்பார். ஏன்னா அது முடிவு இருக்கும் இல்லையா, ஓகே, அதை விலைக்கு பார்க்கறதுக்கு இவளுக்கு ஏதாவது பூச்சி இருக்குதா, ஏதாவது ஃபங்கஸ் வந்து இருக்குதா, அதெல்லாம் செக் பண்றதுக்கு they will use that. ஹல்லேலூயா. பாருங்க, ரஷஸ் இருக்குதா, தோல் வியாதி வந்திருக்குதா அதுக்கு, அல்லது அதுக்கு ஏதாவது ஒரு காயம் இருக்குதா, புண்ணு இருக்குதா, அதெல்லாம் செக் பண்றது தான் அந்த தடியை பயன்படுத்துவாங்க. ஓகே, கர்த்தரோட வார்த்தையை நம்ம வாசிக்க ஓகே, அந்த வார்த்தை நம்மளை ஆராய்ந்து காமிக்கும். நம்ம உள்ளத்துல என்ன நினைவுகள் வைத்திருக்கிறோம், நம்ம ஏன் இப்படி யோசிக்கிறோம், இது சரியா, இது தவறா, இது கர்த்தருக்கு பிரியமானதா இல்லையா, நம்ம இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி இது எல்லாமே தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு காமிக்கும். when we read the word of God, meditate upon the word of God, it will pierce our heart. நம்மள இதயத்தை குத்தி கிழித்து எடுக்கும். ஓகே, அங்க நம்மளுக்கு தெரியும், நம்ம வாயின் வார்த்தைக்கு சில காரியத்தை நம்ம பேசலாம், செயல நம்ம காமிக்கலாம், ஆனா அது மெய்யாகவே ஓகே ஜெனுவினா வேஷமான்னு சொல்லி வார்த்தை நம்மளுக்கு காமி. அப்ப கர்த்தர் கோலும் தடி அப்படின்னு சொல்லும்போது வார்த்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இதை கொண்டுதான் கர்த்தர் நமக்கு இது சரி தவறுன்ட்டு பாருங்க. அந்த தடி அப்படின்னு சொல்லும்போது எப்பப்பெல்லாம் நம்ம பிள்ளைங்க ராங்கி பண்றாங்களோ நம்ம என்ன பண்ணுவோம், அடிப்போம். வார்த்தை அடிக்கடி நம்மளை அடிக்கும். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏத்தமா வசனம் பேசுது, he used his word to rebuke us, to chasten us. நம்மள சீர்திருத்தம் பண்றதுக்கு கர்த்தர் வசனத்தை பயன்படுத்துகிறார். இப்ப கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர்னா இதுதான் அவர் கோலும் தடியும் கூட. இந்த வார்த்தை மூலியமாய் நம்மளை அணைப்பார், இந்த வார்த்தை மூலியமா நம்மளை அடிப்பார். சில பேர் ஓ வார்த்தையில அடிக்கிறாரு அப்படின்ட்டு, நான் அடிக்கல, வார்த்தை அடி தானே பண்ண முடியும், ஒழுது தானே பேச முடியும், கரெக்டா இல்லையா? நம்ம யாரையும் அடிக்கணும் இல்லை. சில இடங்கள் நம்ம பாவத்தை குறித்து சொல்லிதான் ஆகணும், மன திரும்புதலை பேசிதான் ஆகணும், அன்பை குறித்து பேசிதான் ஆகணும். we can't escape all this. okay, எல்லாமே பேலன்ஸா உள்ளுக்கு வரும். ஹல்லேலூயா. நாலாவது பாத்தீங்கன்னா அந்த கோலும் தடியை கொண்டு தான் மேய்ப்பன் பண்ணுவாங்க, கணக்கும் எடுப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம் பேதுரு முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் கணக்கு எடுத்திருக்காங்க, எழுதப்பட்டிருக்கு. கிட்ட 3000 பிரச்சனைப்பட்டிருக்காங்கன்ட்டு. சும்மா அப்படியே பெரிய கூட்டத்தை பார்த்து ஒரு 1000 பேர் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது, அவங்க கணக்கு எடுத்தாங்க. அவங்க கணக்கு எடுத்து தான் அவங்களுக்கு தெரிஞ்சு 3000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ you must understand something. கர்த்தருடைய வாழ்க்கையில ஓகே நம்மளை தேற்றத்துக்கு கோலும் தடியும் கொடுத்திருக்கிறார்.
அதிகாரமும் வல்லமையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் சில காரியங்களை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். சில இம்பார்ட்டன்ட் ஆட்கள் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க, இல்லை இம்பார்ட்டன்ட் திங்ஸ் விட்டு போயிருக்கலாம். ஐம் டெல்லிங் யூ, God comforts you with his word. அவருடைய வார்த்தையினால, வாக்கு தத்தங்களால உங்களை ஆறுதல் படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா.